போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அழைக்கும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அழைக்கும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பணி செலுத்திடவே பலனடைந்திடவே, பணி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைக்கும் அவர் சங்கமமாக விரைந்து வாருங்கள். மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, ஆண்டவருடைய திருச்சந்நிதியில் நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் செய்தி என்ன என்றால், மண்ணுலகில் வாழக்கூடிய மனிதர்களை மீட்பதற்காக, பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, புதிய வாழ்வினை இந்த மண்ணகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருக்குமே கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு மெசியாவாக மீட்பராக தோன்ற இருக்கிறார். அவருடைய வருகைக்காக நாம் அனைவருமே காத்திருக்க வேண்டும், தகுந்த தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. மனிதர்கள் யாரும் கொடுக்க முடியாத நிம்மதியினை, இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியினை, இந்த மீட்பராக மெசியாவாக வரக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்துவார், நமக்கு கொடுப்பார் என்கின்ற உணர்வினை வளர்த்து கொள்ளத்தான் இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு மீட்பினை அருள வேண்டும் என்று மன்றாடுவோம், நமக்கு விடுதலையை தர வேண்டும் என்று மன்றாடுவோம், நீதியின் அரசராக அவர் வர வேண்டும் என்று வேண்டுவோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதியையும் அக்கிரமத்தையும் ஆண்டவர் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தெய்வீகமான திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு ஒன்றிணைந்து ஜெபிப்போம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பழைய அடிமைத்தனத்தினால் விளைந்த பாவ சுமையால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பால் நாங்கள் அனைவரும் விடுதலை பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதி உள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்தேன், அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும்.
ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவராகிய கடவுள், இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழ பெறுவதாக. அவரது மாட்சி உலகெங்கும் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் ஆட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 1 இறைவசனங்கள் 18 முதல் 24 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார்.
அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உளவியல் தத்துவப்படி மனித இனத்தை, மனிதனை ஒரு சமூக பிராணி என்று சொல்லுவார்கள். மனிதன் சமூக பிராணியாக இருப்பதனால் அன்புக்குரியவர்களே, மனிதர்களுடைய இயல்பு எதுவாக இருக்கிறது என்றால், இன்னொருவரை சார்ந்து வாழ வேண்டும், இன்னொருவரோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இயல்பாகவே மனிதனுக்கு உதிப்பது உண்டு. அதனால்தான் அன்புக்குரியவர்களே, வீட்டிலே விசேஷ நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது உறவுகளையும் சொந்தங்களையும் நண்பர்களையும் தேடிச் சென்று அழைத்து வருகிறோம். ஒன்றிணைந்து மகிழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே அன்புக்குரியவர்களே, வாழ்வில் சந்தோஷம் நடக்கும்போது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே துன்ப நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது மனிதனுடைய இயல்பு அல்லது மனிதனுடைய இதயம் எதற்காக இயங்குகின்றது என்றால், இந்த துன்பத்தை களைவதற்கென்று யாராவது என்னோடு இருக்க மாட்டார்களா, என்னுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு, என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, எனக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு யாராவது ஒருவர் என் பக்கத்தில் இருக்க மாட்டார்களா என்கின்ற ஏக்கம் இருப்பதுண்டு. அதனால்தான் மனிதர்களாகிய நாம் நம்முடைய சொந்தங்கள் உறவுகளுடைய வீடுகளிலே ஏதேனும் துக்க நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது நாமவே ஓடி சென்று அங்கிருந்து அங்கே இழப்பினை சந்தித்தவர்களுக்கு, துக்கத்தினை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் வழங்கி நம்முடைய உடனிருப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, படிப்படியாக இந்த நாகரிக கலாச்சாரத்திலே இந்த எண்ணம் அடுத்தவரோடு இருக்க வேண்டும், அடுத்தவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அடுத்தவருக்கு நம்மால் ஆன நல்ல காரியங்களிலே உடனிருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் படிப்படியாக பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது, குறைந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாகரிக உலகத்திலே. அதனால் மனிதன் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்றைய நிலையிலே இருக்கிறான் என்றால், எனக்கு யாரும் வேண்டாம், யாரும் என்னோடு இருக்க வேண்டாம், தனி ஆளாக எதையும் சாதித்து விடுகிறேன். ஏனென்றால் இன்னொருவர் எனக்கு துன்பத்தை தான் கொடுக்கிறார், இன்னொருவர் எனக்கு வேதனையை தான் கொடுக்கிறார், இன்னொருவர் எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கிறார், யாரும் எனக்கு ஆறுதல் கொடுப்பதில்லை, ஆகவே நான் தனி ஆளாக இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் நிறைய பேருடைய உள்ளத்திலே இருக்கிறது. அதே வேளையிலே மனிதனுடைய உள் மனதிலே எப்படிப்பட்ட ஏக்கம் இருக்கிறது என்றால், உண்மையான ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள், உண்மையான உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள், சுயநலத்தை வேறறுத்துவிட்டு என் மீது அதிகமான அக்கறை கொண்டு அதிகமான அன்பு காட்டக்கூடிய நபர்கள் யாராவது கிடைப்பார்களா என்கின்ற ஏக்கமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஏக்கத்தை அறிந்து கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்கள் வழியாக நம் அனைவருக்குமே சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், தந்தையாகிய கடவுள் நம்மோடு இருப்பார். ஆண்டவராகிய இயேசு உங்களோடு நான் இருப்பேன், தூய ஆவியார் உங்களோடு இருப்பார்,
ஒட்டு மொத்தத்திலே கடவுள் உங்களோடு இருந்து உங்களை ஏமாற்றாமல் உங்களுக்கு நல்ல உறவாக இருந்து புதிய வாழ்வினை கொடுக்கக்கூடியவராக, பாவத்திலிருந்து மீட்பினை கொடுக்கக்கூடியவராக, நம்பிக்கை ஊட்டக்கூடியவராக நம் கடவுள் இருப்பார் என்பதனை உணர்ந்து கொண்டு வாழ இந்த நாள் அழைப்பு கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், மெசியாவினுடைய பிறப்பு எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த உலகத்திலே உண்டு பண்ணும் என்று சொல்லப்படுகிறது. எரேமியா இறைவாக்கினர் மெசியாவை பற்றி முன்குறிக்கின்ற பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவராக மெசியா இருப்பார் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. அப்படி ஏன் இப்படிப்பட்ட ஒரு செய்தி எரேமியா இறைவாக்கினர் வழியாக இந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்படுகிறது என்று நாம் சற்று யோசித்து பார்த்தோம் என்றால், இஸ்ரேல் மக்களை ஆண்டு கொண்டிருந்த ஆகாச அரசன் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழுகிறான் என்றால், கடவுளினுடைய சட்டத்தை போதிக்காமல், கடவுளினுடைய போதனைகளை வாழ்வாக்காமல் தன்னுடைய இஷ்டம் போல வாழ ஆரம்பிக்கிறான். வேற்றின தெய்வங்களுக்கு வழிபாடு செலுத்த ஆரம்பிக்கிறான். தனக்கு பிறந்த மகனை வேற்று தெய்வத்தின் முன்னால் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அந்த வேற்று தெய்வத்திற்கு பணி செய்யட்டும் என்கின்ற நிலைக்கு தன்னுடைய மகனையே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறான். அப்படி என்றால் கடவுளினுடைய பார்வையிலே யாவே இறைவனை இவன் ஒதுக்கிவிட்டு தன்னுடைய இஷ்டம் போல வாழுவதனால் இஸ்ரேல் மக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், தோல்வியினை சந்திக்கிறார்கள். போர் அதிகமாக வருகிறது, எங்கு பார்த்தாலும் குழப்பம் இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் துன்பங்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இஸ்ரேல் மக்களினுடைய ஏக்கம் எதுவாக இருக்கிறது என்றால், இந்த ஆகாச அரசன் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான், மக்களை சீரழித்து கொண்டிருக்கிறான், எங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும் என்கின்ற ஏக்கம் அவர்களுடைய உள்ளத்திலே வருகின்ற பொழுது எரேமியா இறைவாக்கினர் வழியாக இறைவன் என்ன செய்தியினை சொல்லுகிறார் என்றால், மெசியா புதிய தளிராக நம்பிக்கை ஊட்டக்கூடியவராக உங்கள் மத்தியில் தோன்றுவார். உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பத்தை அவர் நீக்குவார். உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அவமானங்களை அவர் நீக்குவார். ஆகவே மெசியாவுக்காக நீங்கள் தயாரிப்போடு இருங்கள் என்கின்ற அழைப்பு கொடுக்கிறார். அதே வேளையில் அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்களை ஆண்டு கொண்டிருந்த செதேக்கியா அரசன் கூட எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறான் என்றால், அவன் வீரனாக இருக்கவில்லை, கோழையாக இருக்கிறான். ஆண்டவருடைய படிப்பினைகளை வாழ்வாக்க வேண்டும், ஆண்டவருடைய நெறிமுறைகளை வாழ்வாக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களை எல்லாம் துறந்துவிட்டு படுகோழையாக இருப்பதனால் இஸ்ரேல் மக்கள் எல்லா போர்களிலுமே தோல்விக்கு மேல் தோல்வி சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தோல்விக்கு மேல் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது, உடைமைகளை இழக்கின்ற பொழுது, உறவுகளை இழக்கின்ற பொழுது, தாங்கள் வாழக்கூடிய தேசத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் என்ன என்றால், கோழையாக இருக்கக்கூடிய இந்த அரசன் எப்பொழுது மாறுவான், அல்லது வீரமிக்க ஒரு அரசர் எப்பொழுது நம்மை ஆளப்போகிறார், எப்பொழுது நாம் இழந்தது எல்லாவற்றையுமே கொண்டு வரப்போகிறார், யார் கொண்டு வருவது என்கின்ற ஏக்கம் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்று நாம் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டது போல எரேமியா இறைவாக்கினர் வழியாக என்ன செய்தியினை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், கோழைத்தனத்தை நீக்கிவிட்டு வீரமிக்கவராக, வெற்றியை நிலைநாட்டக்கூடியவராக, இழந்தது எல்லாவற்றையுமே மீண்டும் கொண்டு வரக்கூடியவராக, நம்பிக்கை ஊட்டக்கூடியவராக, ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியவராக மெசியா இருப்பார். ஆகவே அந்த மெசியாவுக்காக உங்களுடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், உங்களுடைய மனதை தயார்படுத்துங்கள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி எரேமியா இறைவாக்கினர் முன்குறித்து வைக்கிறார். என்ன இயல்போடு இந்த மெசியா வருவார் என்றால், மக்களுக்கு புத்துயிரையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடியவராகவும், மக்களுடைய வாழ்க்கை முறையை முழுமையாக மாற்றக்கூடியவராகவும் ஆண்டவர் இயேசு இருப்பார் என்பதனை உணர்ந்து கொண்டு வாழுங்கள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், இன்றைய காலகட்டமும் இப்படித்தான் இருக்கிறது. மக்கள் நிறைய பேர் நீங்கள் நிம்மதியாக வாழவில்லை, குழப்பத்தோடு இருக்கிறீர்கள், கஷ்டங்களோடு இருக்கிறீர்கள், யார் என்னுடைய வாழ்விற்கு நம்பிக்கையை ஊட்டுவது என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறீர்கள். உங்களுக்காக ஆண்டவராகிய நான் சொல்லுவது இதுதான், உங்களோடு நான் இருப்பேன், உங்களை உற்சாகப்படுத்துவேன்,
உங்களுடைய தோல்விகளை மாற்றுவேன், உங்களுக்கு வெற்றி கனியை கொடுப்பேன், உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பேன், நீதியின் அரசராக நான் வருவேன் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே அன்புக்குரியவர்களே, நற்செய்தி வாசகம் நமக்கு இன்னொரு படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறது. என்ன என்றால், கடவுள் நம்மோடு இம்மானுவேலாக மெசியா இருப்பார் என்கின்ற செய்தி சொல்லுவதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தியினை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த உலகம் முடியும் வரை, ஏன் இந்த உலகமே முடிந்தாலும் கூட உங்களோடு நான் இருப்பேன். உங்களுடைய இன்பத்தில் மட்டுமல்ல, குறிப்பாக உங்களுடைய ஆபத்து காலத்திலே, உங்களுடைய இன்னல்களிலே, உங்களுடைய இடையூறுகள் அனுபவிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நான் உங்களோடு இருந்து உங்களை வலுப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதன் ஒருபடியாக என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் பாவத்திலே மூழ்கி இருக்கிறீர்கள், பாவம் உங்களை ஆட்கொண்டு, தீய சக்திகள் உங்களை ஆட்கொண்டு, நீங்கள் தீய சக்திகளினுடைய பிடியிலே சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு மீட்பினை கொடுப்பதற்காக மெசியாவாகிய நான் வருவேன். உங்களுக்கு புது வாழ்வினை கொடுப்பதற்காக நான் வருவேன். உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பதற்காக நான் வருவேன். உங்களுக்கு உயிர் கொடுப்பதற்காக, உயிரோட்டம் உள்ள மனிதர்களாக உங்களை மாற்றுவதற்காக, உற்சாகத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று ஊக்குவிப்பதற்காக மெசியாவாகிய நான் இந்த மண்ணகத்திற்கு வருவேன். மண்ணகத்திலே மனிதனாக பிறப்பேன், உங்களோடு வாழுவேன். ஒரு நல்ல கிறிஸ்தவன், நல்ல மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வாழ வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 3 ஆண்டு கால பணி வாழ்வை கொஞ்சம் பின்னோக்கி யோசித்து பாருங்கள். நற்செய்தி நூட்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான். எங்கே பாதிக்கப்பட்ட ஏழைகள் இருக்கிறார்களோ, எங்கே கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, எங்கே நோயாளிகள் இருக்கிறார்களோ, எங்கே தீய சக்திகளால் அவதிப்படக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களோ, எங்கே ஓரங்கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, எங்கே புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, எங்கே தொழுநோயாளர்கள் இருக்கிறார்களோ, அங்கேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர்களை தேடி சென்றார். அவர்களை தேடி சென்று அவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுத்து அவர்களுக்கு புது வாழ்வை கொடுக்கக்கூடியவராக நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதனை தெள்ள தெளிவாக நற்செய்தி நூட்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அதைத்தான் மீண்டுமாக இந்த நாளிலே நமக்கு நினைவூட்டுகிறார். நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள் என்றால், வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். உங்களோடு இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசிரையும் நான் கொடுப்பேன். உங்களை வலுப்படுத்துவேன், உங்களுக்கு பலன் கொடுப்பேன், உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆற்றலையும் சக்தியையும் கொடுப்பேன். நான் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஏனென்றால் நான் நீதியுள்ள கடவுள், நீதியை நிலைநாட்டக்கூடிய கடவுள், அநீதியையும் அக்கிரமத்தையும் வன்முறையையும் போரையும் முழுமையாக ஒழிக்கக்கூடிய கடவுள். ஆகவே நான் வருகின்ற பொழுது எப்படி இருக்கும் என்றால், அங்கே யாரெல்லாம் நீதியோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையோடு இருக்கிறார்களோ, அவர்கள் கூடவே இருந்து அவர்கள் மத்தியிலே இருந்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே செய்யக்கூடிய கடவுளாக நான் இருப்பேன் என்று சொல்லுகிறேன். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வாழ வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் இருக்கின்றன, இடையூறுகள் இருக்கின்றன, இயல்புதான். இந்த துன்பங்களும் இடையூறுகளும் கஷ்டங்களும் நீக்கப்பட வேண்டும் என்றால், நாம் நிம்மதியை அனுபவிக்க வேண்டும் என்றால், நாம் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இந்த மன்னக வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும்? அதிலும் குறிப்பாக இந்த கிறிஸ்து பிறப்புக்காக நம்மையே தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன நெறிமுறையோடு நாம் வாழ வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். நான் எவ்வாறு நீதிமானாக இருந்தேனோ, நான் எவ்வாறு உண்மையை நிலைநாட்டக்கூடியவனாக இருந்தேனோ, நான் எவ்வாறு அநீதியை எதிர்த்து போரிட்டேனோ, நான் எவ்வாறு ஏழை எளியவர்களோடு ஆதரவாக இருந்தேனோ, அதே போல நீங்களும் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள். உண்மையை பேசக்கூடியவர்களாக இருங்கள். தீய காரியங்களை விடக்கூடிய மனிதர்களாக இருங்கள். அப்பொழுது நான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைதியையும் நிம்மதியையும் குழப்பமில்லாத சூழலையும் உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, மெசியாவை குறித்து எரேமியா இறைவாக்கினர் பேசுகின்ற பொழுது தளிர் ஒன்று புறப்படுகிறது என்று சொல்லுகிறார்.
இந்த தளிர் எதை குறிக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, செடிகளும் மரங்களும் உயிரோடு இருக்கின்றன என்பதற்கான அடையாளம்தான் இந்த தளிர். ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த தளிர் போன்று ஒரு புதிய உற்சாகத்தை, புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால், நாம் அனைவருமே நீதிமான்களாக, நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக, உண்மையை உரக்க சொல்லக்கூடியவர்களாக, தீய காரியங்களை விட்டுவிட்டு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் கொடுக்கப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நாம் அனைவருமே எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. இந்த திருவருகை காலத்தில் கிறிஸ்துவினுடைய வருகைக்காக, கிறிஸ்துவினுடைய பிறப்புக்காக எந்த வகையில் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் தயாரித்து கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொருவருமே சற்று யோசித்து பார்ப்போம். யோசேப்பு நீதிமானாக இருந்தார், நேர்மையாளராக இருந்தார். அதனால் ஆண்டவருடைய வளர்ப்பு தந்தையாக மாறக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றார். நீங்களும் நானும் நீதிமான்களாக, நேர்மையாளர்களாக, உண்மையை பேசக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் ஆண்டவருடைய அன்பு அளப்பரிய விதத்தில் நமக்கு கிடைக்கும். நாம் கேட்பது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த உணர்வோடு அன்புக்குரியவர்களை இந்த திருவருகை காலத்தில் நல்ல செயல்பாடுகளை செய்து, நல்ல காரியங்களை செய்து, உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய நல்ல மக்களாக இருந்து வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். ஆலயத்தின் வாசல் வந்தாய், அழுகை வருகிறே, ஆன மட்டும் அழுது விட்டான், அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீரானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து அழகுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்காக கொண்டாடப்படும் இத்திருப்பலி எங்களை உமது பெயருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக. எமது சாகும் தன்மையை தமது சாகா தன்மையால் நலமாக்கியவருடைய நிலை பேருடைமையில் பங்கு பெறும் தகுதியினை நாங்கள் அடைவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
தூயவரான தந்தையே, என்றும் வல்ல எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லுக்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள்
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பொழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும்
எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியினையும் எங்கள் அனைவருக்குமே நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து அருளக்கூடிய அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் இன்று நம் எல்லோரையுமே பார்த்து உங்களுடைய வாழ்விலே உயிரோட்டத்தை கொடுப்பதற்காக, உற்சாகத்தை கொடுப்பதற்காக, குழப்பத்தை நீக்குவதற்காக, நோய்களிலிருந்து சுகம் கொடுப்பதற்காக மெசியாவாக, மீட்பராக நான் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருங்கள் என்கின்ற அழைப்பினை கொடுக்கக்கூடிய அன்பு தெய்வம். இந்த செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நலமளிக்கும் அருமருந்தாய், நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தாய். நலமளிக்கும் அருமருந்தாய், நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தாய். உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நிலவுள்ள வானத்தில் நிலைத்திடும் பேரொளி, கனிவுள்ள நெஞ்சத்தில் உதிக்கும் அருள்மொழி. நிறமுள்ள பூக்களில் மலர்ந்திடும் அழகொளி, நிறைவுள்ள நெஞ்சத்தில் பிறக்கும் நிம்மதி. உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய். உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய். இறைவா என்னில் எழுந்து வா, உனதா என்னை மாற்றவா. இறைவா என்னில் எழுந்து வா, உனதா என்னை மாற்றவா.
ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உறையும் இக்கோவிலில் உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்நோக்கி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் எப்பொழுதும் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள்
നീരല്ലോ കന്നിക്കായനിൻ ഭക്തനീയല്ലോ ഉന്നതമായി പേര് മാറ്റി മുറ്റ ഭാഗ്യനേ ഉന്നതമായി പേര് മാറ്റി മുറ്റ ഭാഗ്യനേ சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா எங்க